சிலுவை பயணம் தவக்கால தியானத்தொடர் நாள் 15. கற்போம். சீஷர்களை வைத்து மக்களுக்கு உணவை பரிமாற வைத்தது ஏன்? சுவிசேஷம் மாத்திரமல்ல, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் நாம் பங்கேற்போம் என கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். படகுகள் நிறைய மீன் கொடுத்து பேதுருவுக்கு செழிப்பை காட்டி, உடனே இயேசு ஏன் பேதுருவை ஊழியத்திற்கும் அழைத்தார்? உலகமா கிறிஸ்துவா என்பதில் தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 10 வசனங்கள். தன் குடும்பத்தாரை உடனே சந்திக்க இயேசு ஏன் மறுத்தார்? ஊழிய நேரத்தை குடும்பத்திற்காக இழக்கக்கூடாது என கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 46 முதல் 50 வசனங்கள். ஊழியத்திற்கு உரிய நேரத்தை ஊழியத்திற்கும், குடும்பத்திற்கு உரிய நேரத்தை குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும். சமநிலை அவசியம். கானா ஒரு கல்யாண வீடு தன் குடும்ப நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த உதாரணம். சிலுவை மரணத்தில் ஓடி ஒளிந்த சீஷர்களையே மீண்டும் இயேசு தெரிந்தெடுத்தது ஏன்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதை நினைப்பூட்டுகிறார். யோவான் 15:16. திறமையற்ற மாணவர்களை விட்டு விடுகிறவர் அல்ல அவர், தகுதியற்றவனையும் ஞானியாக்குகிறவர் அவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் எதிர்பார்த்து பழகாத எல்லையில்லா அன்பு. நன்றி.